ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினத்தில் இருந்து 230 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். மோந்தா புயல் இன்று மாலை அல்லது இரவு கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது கரையை கடக்கும் போது தமிழகத்தின் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? சென்னையை பொறுத்தவரை வானிலை இன்று எப்படி இருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் இன்று மாலை முதல் இரவு நேரத்துல ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்க இருக்கிறது. இந்த புயலின் தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னா, ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினத்தில் இருந்து 230 கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்துல இந்த மோந்தா புயல் நகர்ந்து வருவதாக தெரிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் இன்று மாலை அல்லது இரவு நேரத்துல கரையை கடக்கும். புயல் கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகு கரையை கடக்கக்கூடிய ஒரு முதல் புயலாக இந்த மோந்தா புயல் இருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. ஆந்திரா மாநிலத்துலதான் இந்த புயல் கரையை கடக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் தமிழகத்துல வட மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா திருவள்ளூர் மாவட்டத்துல ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்துல மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டங்கள்லயும் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாகத்தான் இந்த மோந்தா புயலினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த மோந்தா புயல் ஒரு தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.